ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, ஒரு 20 கிலோ தேங்காய் வாங்கி நாங்கள் உடச்சி காய போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடைக்காரங்கிட்ட எத்தனை கிலோ கொண்டு வந்தால் அரைச்சி தருவீங்கன்னு கேட்கும்போது 6 கிலோ இல்லை 10 கிலோ கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு இது 5 கிலோ தான் குவான்டிட்டி கிடைக்கிற மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா 20 கிலோ வாங்கி தனியாக காய போட்டோம். அப்போ டேஸ் முன்ன பின்ன வருங்கனால தனித்தனியாக காய போட்டோம். ஃபஸ்ட்டு 20 கிலோ வாங்கினோம்ல, அது 5 கிலோ தான் இருந்தது. அப்போது இன்னொரு கடையில் சில கடைகளில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 கிலோ நாங்கள் அரைச்சி தருவோம் அப்படின்னாங்க. சரி என்ன செய்ய, வாங்கியாச்சு. ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து தேங்காய் தண்ணியோடு தான் வாங்கினோம். அதனால் அது வந்து கிலோ அதிகமாக காமிச்சதுனால 5 கிலோவுக்கும் அதிகமாக கிடைக்கும் நாங்கள் நினச்சோம். ரெண்டாவது இது தான் அந்த சாக்கில் இருக்கிறது தான், அது ரெண்டாவது வாங்கினது. இது என்னென்னா தண்ணி இல்லாமல் கிராக் ஆகி வரும் பாருங்க, அந்த தேங்காய் 20 கிலோ வாங்கும்போது நமக்கு தண்ணி இருக்காதா, அப்போ நமக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின தேங்காய் வந்து ஒரு 8-9 நாள் நல்லா காய வச்சு கொண்டு போய் செக்கில் ஆட்டி கொண்டு வந்தோம். அது 2.25 கிலோ ஆயில் கிடச்சிது. இப்போ நல்லா கவனிங்க, கிலோ. அப்போ 1 கிலோ ஆயில் எத்தனை லிட்டர்னா 1.1 லிட்டர். அப்போ 2.25 கிலோ ஆயிலுங்கும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட 3-3.25 லிட்டர் வந்து ஆயில் கிடச்சிச்சு. அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்கள் திறந்து ஓப்பன் பண்ணும்போது ஏதோ நம்ம பலகாரம் சுட்டு சாப்பிடும்போது எவ்வளோ மணமாக இருக்கும், அவ்வளோ மணமாக இந்த கலர் எல்லோ கலர் இருக்கும். இதுவே நம்ம கடையில் செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாட்டில்ஸில் வாங்குவோம், ஹோம்மேடும்பாங்க. ஆனால் கிடையாது, அது வந்து கலரும் இருக்காது, இந்த மணமும் இருக்காது, இந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. நான் இதை தலைக்கு ஹேர் ஆயில், ஹெர்பல் ஹேர் ஆயில் 2 ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வீட்டு சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். வீட்டுக்குள்ளே அதாவது கொஞ்சம் வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து ஒருத்தங்க பால் மாடு வச்சுருக்காங்க, டெய்லி பால் தருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த அண்ணன் வந்து எப்போவுமே மாடு கன்றுக்குட்டி போட்டால் எங்களுக்கு வந்து கடம்பு பால் கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல டைப் அந்த அண்ணன். எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளே கிடையாது. அதாவது அவங்க 2-3 நாளுமே அந்த கடம்பு பாலை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது ஃபஸ்ட்டு டே கடம்பு பாலுங்கனால நான் ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில் எப்படி பண்ணணும்னு இட்லி சட்டியில் சொல்லியிருப்பேன். அந்த இட்லி சட்டியில் பண்ணும்போது 1/2 hour வச்சுருக்கணும் அடுப்பில். ஆனால் அதை விட பெஸ்ட்டு ஈஸியான வழி குக்கரில் ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு கிண்ணத்தை கவுத்தி போட்டோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலில் சீனி ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கரண்டிட்டு சில நேரம் கலங்கலைன்னா நல்லா ஆற்றுனீங்கன்னா நல்லா அந்த சீனி கரைஞ்சிரும். நான் சின்ன கிண்ணத்தில் வச்சதுனால நிரம்பிட்டு அதனால் பெரிய கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டேன். ஏன்னா குக்கரில் வைக்கும்போது திடீர்னு பொங்கி அந்த தண்ணியில் வடிஞ்சு சிந்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு 2 விசில் விட்டுட்டு நல்லா விசில்லாம் இறங்கின அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உடனே இருக்காதீங்க, ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இன்னொரு பவுலில் கவுத்துனீங்கன்னு வைங்களேன், அப்படி ஜெல்லி ஃபார்மில் வந்து விழும், கிராக் ஆகாது. நீங்கள் அப்புறம் கட் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, சாப்பிடாத குழந்தைங்களும். எனக்குமே சின்ன வயசுலேருந்து கடம்பு பால் பிடிக்காது, கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிடாம தான் இருந்தேன். இந்த ஃபார்மேட்டில் செய்யும்போது நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோரல் ஸ்டோரிக்குள்ளே போகும். என்ன ஸ்டோரி அப்படின்னா, இந்த படிக்காதவங்க அவங்க ஏன் படித்தவங்க சொல்கிற அட்வைஸை கேட்க மாட்டாங்க, படித்த திமிரில் பேசுகிறாங்க, இவங்க சொல்கிறத நான் என்ன கேட்குறது, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதை பற்றின ஸ்டோரி தான். அமுதன் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸ்கூலுக்கு போவான். நிறைய தீய பழக்கம் இருக்கும், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் பழகுவான். அவங்க பேரண்ட்ஸும் சத்தம் போட்டு திட்டி பார்க்காங்க, டீச்சர்ஸும் அட்வைஸ் பண்ணி பார்க்காங்க, திட்டியும் பார்த்துட்டாங்க. அவன் கேட்கவே மாட்டாக்கான். அவன் தப்பு பண்ணிகிட்டே இருக்கான். படிக்காதனால அவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடுவான், கால் கட்டு போட்டால் சரியாயிடுவான்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கும் இவன் பண்ணுற அந்த தீய பழக்கத்தாலையும் வருமானம் வராதனாலையும் எப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இவன் வீட்டில் நிம்மதி இல்லைன்னொன்னே வெளியில் திருட ஆரம்பிக்கிறான், தண்ணி அடிக்கிற ஆரம்பிக்கிறான். இதை பார்க்குற குழந்தைங்களும் நமக்கு அப்பா சரியில்லைன்னு சொல்லி அப்பா மேலே வெறுப்பாகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவனை போலீஸும் கைது பண்ணி சிறையில் வச்சிடுறாங்க. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், ஆசிரியர் சொல்படி நான் நடந்திருந்தேன்னா இப்போ நான் நல்லா இருந்திருப்பேன். அவங்க சொல்கிறத கேட்காம இருக்கனால அவங்களுக்கு கெடுதல் கிடையாது, எனக்கு தான் கெடுதல். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வாங்க, எனக்கு இப்போவுமே உடனே தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறான். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு குழந்தை
குழந்தைக்கோ ஒருத்தங்களுக்கோ கல்வி அறிவு இருந்தால் தானாக நேற்று சொன்ன வீடியோவில் உள்ள மாதிரி தான் பணம் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும். பணம் தான் முக்கியம், படிப்பு முக்கியம்னு நினைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எங்கள் வீட்டில் நான் வந்து நேற்று இந்த முருங்கைக்கீரை வைக்கிறதுக்காக முந்தின நாளே உருவி வைக்கணும்னு சொல்லி ஆஞ்சுது. பார்க்க இவ்வளோ குவான்டிட்டி தெரியுது, ஆனால் அதை உருவி வதக்குனது பாருங்கள் 4 பேருக்கு கரெக்டாக அமைஞ்சுது சாப்பிட்ற அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.